தமிழகத்தில் தொடர்ச்சியாக தற்போதைய ஆளும் கட்சியான திமுகவுடன் கூட்டணி வைத்து வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலுக்கு முன்பாக பல மாறுபட்ட கருத்துக்களையும் திமுகவிற்கு முரணான கருத்துக்கள் மற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டாலும் தேர்தலின் இறுதிக்கட்ட சமயத்தில் திமுகவுடனே தனது கூட்டணி தொடர்வதாக அறிவித்து திமுகவின் நடவடிக்கைகள் மற்றும் தொகுதி பங்கீடுக்கு உள்பட்டு நடந்து வருகிறது. இது திருமாவளவனுக்கு சாதகமானதாக எடுத்துக்கொண்டாலும் கட்சியில் உள்ள பல நிர்வாகிகள் மற்றும் அடிமட்ட தொண்டர்களுக்கு கட்சி தலைமை எடுக்கும் இந்த முடிவு சில அதிருப்திகளை ஏற்படுத்திய வண்ணமே உள்ளது. சரி, இவை அனைத்தையும் தீர்த்து கட்சியை நாம் நிதி ரீதியிலும் கொள்கை ரீதியிலும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் ரீதியிலும் முக்கிய கட்சியாக வளர்க்க வேண்டும் என்று நினைத்த திருமாவளவன் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் ஜனநாயகம் வெல்லும் என்ற மாநாட்டை நடத்தினார். இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் குடும்பமாக கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி இதே மாநாட்டில் ஆன்லைனில் உறுப்பினர்கள் சேர்வதற்கான இணையதளத்தையும் வெளியிட்டார். மேலும் இதே மாநாட்டில் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா தன்னையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டார். யார் இந்த ஆதவ் அர்ஜுனா என்ற பேச்சு எழுந்த பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தது வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் தான். அந்த நிறுவனத்தின் நிறுவனர் தான் ஆதவ் அர்ஜுனா. மேலும் இவர் கட்சியில் இணைந்த மாநாட்டை ஒருங்கிணைத்ததும் இவருடைய நிறுவனம் தானா. கட்சியில் ஏகப்பட்ட தொண்டர்களும் மூத்த நிர்வாகிகளும் இருக்கிற நிலையில் ஆதம் அர்ஜுனா கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே அவரை கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கப்பட்டார். முன்னதாக கூடைப்பந்து வீரராகவும் அறியப்படுகின்ற ஆதவ் அர்ஜுனா தற்போது தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவராகவும் தமிழக ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறார். அது மட்டுமின்றி இவர் கோவையை சேர்ந்த லாட்டரி சீட் விற்பனை அதிபர் மார்ட்டினின் மருமகனும் ஆவார். இதனால் லாட்டரியின் மார்ட்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற பொழுது சென்னை போயஸ் கார்டனில் இருந்த ஆதவ் அர்ஜுனாவின் வீடும் மற்றும் அலுவலகங்களிலும் சோதனை நடந்தது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பேட்டியளித்த ஆதவ் அர்ஜுனா 4 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலுக்கு வந்தவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் போது 40 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்க கூடாதா? வட மாவட்டங்களில் விசிகாவின் ஆதரவு இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது என்று திமுகவை நேரடியாகவே தாக்கி பேசியிருந்தார். ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பேச்சு கடுமையான சர்ச்சைகளை எழுப்பியது. இருப்பினும் திருமாவளவன் அவற்றை சமாளித்து விட்டார். இந்த நிலையில் இன்று காலையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளரான ஆதவ் அர்ஜுனாவின் வீட்டில் சுமார் 5 மணி நேரமாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த செய்தி திருமாவளவனை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஏனென்றால் கட்சிக்கான நிதியை தொடர்ந்து கொடுத்து வந்ததில் முக்கிய பங்காற்றிய ஆதவ் அர்ஜுனாவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்துவதால் நிதி தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்று திருமாவளவன் அப்செட்டில் ஆழ்ந்துள்ளார். ஏற்கனவே அதிமுக மற்றும் விஜயுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த திருமாவளவனுக்கு இந்த செய்தி இடியை இறக்கி உள்ளது. இதனால் இனி அடுத்து வரும் நாட்களில் அரசியலில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்படலாம் என அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.